அப்படி அப்பேரே ஏனோதானோ பிரதர், ஏனோதானோ சிஸ்டர், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் இந்த பூமியில இருக்கிறார்கள். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த இடத்திலே வந்த பொழுது சில இதை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களை குறித்து சகோதரன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி வைராக்கியமாக நாம் நம்முடைய கிராமம், நம்முடைய மக்கள் இப்படித்தான் இருப்போம், இதிலே தான் நிலைத்திருப்போம், இதுதான் எங்களுடைய கொள்கை குறிக்கோள்கள் என்ற ஒரு சட்டத்துக்கு அடங்கி அப்படியே வாழுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற அநேக சட்டங்களை விட தேவனுடைய சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அருமையானது. ஆமென். அது என்ன சட்டம்? அன்பின் சட்டம். அல்லேலூயா. இதுதான் மிகவும் அருமை. மற்ற சட்டங்கள் எல்லாம், எல்லா பிரமாணங்களும் சட்டங்களும் அதிகாரங்களும் அதிகாரத்தோடும் அடக்குமுறையோடும் வெளிப்படுகிறது. நாம் அதுக்கு பயந்து நடுங்குகிறோம், உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் நம்மேலே வைத்த அன்பினாலே எழுதி கொடுத்தவைகள் என்ன? அன்பின் சட்டங்கள். அன்பின் சட்டங்கள். அந்த அவைகளுக்கு நாம் என்ன? அன்பினாலே நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் அவர்கள் அந்த அன்பின் சட்ட பிரமாணங்களுக்கு அந்த நாட்களிலே தங்களை தாழ்த்த, தங்களை ஒப்பு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, இங்கே நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது அதை சொல்லுகிறார். அதை விட மேலான ஒன்றை குறித்து சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே தான். இப்படியாக பலவிதமான காரியங்களை சொல்லி அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியாதபடி திண்டாடி கடைசியாக அவர் நிலை குலைந்து நிற்கும் பொழுது அவர்கள் இங்கே இந்த வார்த்தை அவர் கண்கள் பட்டால் உண்மையானால் பட்டிருக்கும் என்றால் ஆரோக்கியமாக இருக்கும். விசுவாசம் என்ற வார்த்தை அது நம்பப்படுகிறவர்களின் நிச்சயமும் காணப்படாத உறுதியாயிருக்கும். அதை காண முடியாது. விசுவாசத்தை யாரிடத்திலே போய் கேட்டால் விசுவாசம் தான் சொல்லுவார்கள். அதை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாது. விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசலாம், நடைமுறை வாழ்க்கையில காண்பிக்கும்படியாக சில காரியங்களை செய்யலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்திருக்க